கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தங்களுடைய அழைப்பை அறியாமல் தேவனுடைய ஊழியத்தை நாங்களும் செய்கிறோம் என்று வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளால், கிறிஸ்தவ ஊழியங்கள் அல்லது விசுவாசிகளால், புறஜாதி மக்களால் ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டு கிறிஸ்துவ நாமம் தூஷிக்கப்பட்டு வருகிறதை நாம் அறிவோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆர்வ கோளாரத்தில் வருகிறவர்கள் தேவனுடைய பாதுகாப்பிலே இல்லை, அவர்கள் அழைக்கப்படாமல் ஆசைக்காக வந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பெரிய பெரிய திருச்சபைகள், அளவு தென்னிந்திய திருச்சபை, லூத்தரன் திருச்சபை அல்லது மெத்தோடிஸ்ட் சபைகள், இன்னும் இசிஐ சபைகள் போன்ற சபைகளிலே ஒரு ஒழுக்கம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் போதக பயிற்சி பெற்று பல வருடங்கள், 4 வருடம், 5 வருடம், 7 வருடம் கடுமையான பயிற்சியை பெற்று போதகர்களாக நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கேற்ற பெயர்கள் உண்டு, அதை அவர்கள் பயன்படுத்தி ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இது தவறல்ல. ஏனென்றால் அது மனிதனுடைய திட்டமாக இருந்தாலும் ஒரு ஒழுக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் தேவனுடைய ஊழியம் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் இப்பொழுது முளைத்திருக்கிற சில புதிய புதிய ஊழியங்களால், அதாவது பெந்தேகோஸ்தே என்று அழைக்கப்படக்கூடிய இப்படிப்பட்ட மக்களால், இது இப்பொழுது தங்கள் தங்கள் விருப்பப்படி தங்கள் உடைய ஒரு சுய நலத்திற்காக, சுய லாபத்திற்காக, பெயருக்காக நாங்களும் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பதவி வேண்டும் என்ற விருப்பத்துக்காக சொந்தமாக இந்த செயல்களை கிறிஸ்தவ இந்த மார்க்கத்திலே செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது மிகவும் ஆபத்தானது. இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 வசனம், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அதிக ஆக்கினை, எதை அறிந்து? தேவன் என்னை தமது சாட்சியாக அழைத்திருக்கிறார், தேவன் என்னை தமது பிள்ளையாக அழைத்திருக்கிறார், தேவன் என்னை நீதிமானாக அழைத்திருக்கிறார், தேவன் என்னை பரிசுத்தவானாக அழைத்திருக்கிறார், தேவன் தமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் என்பதை மட்டும் அறிந்து நாம் சாட்சியாக வாழ்ந்தால் மட்டுமே தேவன் மகிமைப்படுவாரே ஒழிய, போதகராகி அல்லது அதற்கேற்ற சில காரியங்களை நாம் எதுவும் கற்காமல், எந்த பயிற்சியும் பெறாமல் நாம் ஒரு முதன்மை பகுதிக்கு வருவது, அது எதை குறிக்கிறது? முதன்மை அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வ கோளாறும். இது மிகவும் தவறு. தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, நான் முதன்மையாக இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்ற அந்த வசனத்தை மறந்து நான் முதன்மையாக இருக்கவே விரும்புகிறேன் என்பது, அது அதிக ஆக்கினைக்கு நம்மை கொண்டு செல்லும் என்று அறிந்து, நமது அழைப்பை அறிந்து ஊழியத்தை செய்ய தேவன் தாமே அப்படிப்பட்ட போதகர்கள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய பழைய நிலைக்கு வரத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.